செந்திரு, பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு சீக்கிரமா வா. செந்திரு, பூரணி வாழ்க்கை உன் கையில தாம்மா இருக்கு. என்னக்கா சொல்றேன்? ஆமாம்மா, உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, நான் உண்மையெல்லாம் உன்கிட்ட சொல்லிடுறேம்மா. மீனாட்சி அம்மா பூரணிக்கு 300 பவுன் நகை கொடுத்தாவல்ல? ஆமா ஆமா, இவ அப்படியே வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டா. அந்த 300 பவுன் நகையும் கண்ணுல கட்டியிருப்பாளா? இப்ப வந்து அழுதுகிட்டு வந்து நிக்கா, கண்ணீர் வடிச்சுக்கிட்டு. எல்லாம் அழுக போய் நம்பாத, நீ சொல்லுக்கா. ஆமா அக்கா, இவளுக்கு அந்த மரியாதை தான் இன்னும் இருக்கு. அதுல உங்க மச்சான் 150 பவுன் நகையை எடுத்து ஷேர் மார்க்கெட்ல போடுறேன்னு ஏமாந்துட்டாவுமா. என்னக்கா சொல்றா? நல்லா வேணும் நல்லா வேணும். ஆமாம்மா, இப்போ பூரணிக்கிட்ட இருக்கிறது மீதி 150 தான். சரி, இப்போ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்? அதாம்மா எனக்கும் தெரியல. நீ தாம்மா எப்படியாவது உதவி பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த நகையெல்லாம் திருப்புறதுக்கு தான் பார்க்கணும். ஏன்னா அது பரம்பரை நகையாம். அந்த மாதிரி நகை நம்ம செய்யவும் முடியாது. திரும்ப கொடுத்த இடத்துல திருப்பி மீட்கதாம்மா பார்க்கணும். சரிக்கா, இப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும்? உன்னால முடிஞ்சது ஏதாவது பண உதவி செய்ய முடியுமாமா? முத்துக்கிட்ட சொல்லி ஒரு சூட்கேஸ் பெட்டி எடுத்துட்டு வா, வீட்டில் இருக்கு, அள்ளிக்கிட்டு போகலாம். தானும் அந்த பிள்ளைக்கு சேர்க்கறதுக்கு வக்கில்ல. அப்புறம் மீனாட்சி போட்ட நகையும் பத்திரமா வைக்கிறதுக்கு வக்கில்ல. இவெல்லாம் என்னத்துக்கு தான் உயிரோட இருக்கால தெரியல. செத்துரு பேசாட்டிக்கு, எல்லாரும் நிம்மதியா இருப்பாவ. ஏம்மா, நீ கொஞ்சம் சும்மா இரேன். ஆமாட்டி, சும்மா இருந்துதான் நமக்கு இந்த பேரு. இவ இதுவும் பேசுவா, இதுக்கு மேலேயும் பேசுவா. அவ அழுதுறான்ட்டு அவ அழுகிய நம்பிடாதே. இக்கா, முத்துவே இப்பதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கான். அது மட்டும் இல்லை, அவன் சம்பாதிக்கிறது இப்போ அள்ளிக்கு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு அப்படி இப்படின்ட்டு எல்லாம் செலவாயிருது. வீட்டு செலவு போக எதுவுமே மிச்சம் வரலக்கா. நானும் இப்போ வேலைக்கு போகல, முழு நேரமும் அள்ளியே தான் பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கப்புறமும் வேலைக்கு போக முடியாது. பேரனோ பேத்தியோ பிறந்துட்டா எனக்கு அதுவே நேரம் கரெக்டாக இருக்கும். முத்துவோட ஒரு ஆள் சம்பளம் மட்டும்தான் நாங்கள் 4 பேர் வாழணும்க்கா. அதனால பண உதவிலாம் என்கிட்ட எதிர்பார்க்காதக்கா. அப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லு, அப்போதான் அந்த நாய்க்கு புத்தி வரும். அப்படியா? சரிம்மா, நான் ஒன்று கேட்பேன், தப்பா நினைக்க கூடாது. நீ கேட்கறது எல்லாமே தப்பா தானே இருக்கும். இதுல எப்படி தப்பா நினைக்காம இருக்க முடியும்? என்னக்கா? இல்லம்மா, உன் நகையும் அள்ளி நகையும் கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணா நல்லா இருக்கும். அடி, நான் எங்க தள்ளி பாத்துக்கிட்டேன் அவளை. எப்படி எப்படி அவ நகையும் அள்ளி நகையும் உங்களுக்கு தரணுமா? ஏன் உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் பத்தாதோ? அப்போ உன் பிள்ளை மட்டும் நகையோட இருக்கணும் போல, என் பிள்ளையும் என் பேத்தியும் நகை இல்லாம இருக்கணுமோ? நல்லா இருக்கு உன் கதை. கொடுத்தத பத்திரமா வச்சுக்கிறதுக்கு முடியல, வந்து பிச்சை எடுக்கா. கடைசி வரைக்கும் நீ பிச்சை தான் எடுக்கணும் பாரு. பேசியாச்சுல, வா போலாம். இம்மா அக்கா பாவமா அழுறா பாரு. ஆமா, அவ அழுறா. உன் நகையும் உன் மருமவ நகையும் எடுத்துக்கொண்டு கூடு, அவ சந்தோஷமா இருக்கட்டி. கடைசியில நீங்க 2 பேரும் உட்காந்து ஆளுங்க. அவளாம் ஒரு ஆளு, என்ன மணி அவளை நம்பிட்டு இருக்கா? பட்டம் திருந்த மண்டியவா? யாரையும் ஒன்றும் சும்மா அனுப்பல, எல்லாருக்கும் போட வேண்டியதை போட்டு தான் அனுப்பியிருந்து களைச்சி கொடுத்துட்டு இப்போ சும்மா கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க வேண்டியதான். கடவுளே, அந்த 150 பவுன் நகையை எப்படிதான் திரும்ப கொடுக்க போறோன்னே தெரியல. ஒருவேளை இது அந்த மீனாட்சி அம்மாவுக்கு தெரிஞ்சு என் பிள்ளைய திரும்ப வீட்டுக்கு அனுப்பிட்டாவுன்னா, ஐயோ, கடைசி வரைக்கும் வாழ வெட்டி எல்லாம் இருக்கும். சுயம்பு எதுக்குமா அழுற? வேற என்ன பண்ண சொல்றியே? நம்ம பொண்ணு வாழ்க்கை இப்ப கத்திக்கு மேல நின்ன மாதிரி இருக்கு. இனி அழ சொல்றீங்களா சிரிக்க சொல்றீங்களா சொல்லுங்க. அதான் எப்படியாவது திருப்பி கொடுத்துடலாமா? நீ எதுக்கு இப்போ வருத்தப்பட்டு இருக்க? நம்ம பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு ஒரு இடத்துக்கு வாழ போகுது. இப்போ உட்காந்து அழுதுட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? அதாங்க எனக்கும் தெரியல, அவ வாழ போறாளா இல்லைன்னா திரும்ப வர போறாளான்னு தெரியல. எதுக்குமா இப்படி அவசகுணமா பேசுறா? என்ன பண்ண சொல்றியே? நகை விஷயம் மட்டும் மீனாட்சி அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு, அடுத்த நாளே நம்ம பிள்ளைய நம்ம வீட்டுக்கு அனுப்பிடுவாவ. வேற அவ ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், நீங்க ஒரு பக்கம், ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து அழ வேண்டியதான். அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காதுமா. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கேன். எப்படியாவது விட்டதை பிடிச்சிடலாம். தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன், இந்த ஷேர் மார்க்கெட்லாம் வேண்டான்னு கேட்டியல. வரும்போது நல்லா இருந்து போகும்போது கஷ்டமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? நீ கண்ணத்தோட அதெல்லாம் ஒரு 4 நாள்ல பிள்ளைக்கு நகையை கொடுத்துடலாம். 4 நாள்ல முடியலனா 8 நாள்ல கொடுத்துடலாம். சும்மா உட்காந்து அழுதுட்டு இருக்காத, வந்து அங்க மண்டபத்துல நில்லு. யாராவது பார்த்தா என்ன ஆகுறது? சமந்தி, வாங்க சமந்தி அம்மா. உங்களை அங்க மண்டபத்துல தான் நிக்க சொல்லியிருந்து 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? காணோன்னு எங்கெல்லாம் கிடந்து தேட வேண்டியிருக்கு தெரியுமா? வேற ஒன்றும் இல்லை சமந்தி அம்மா, சும்மா காத்தோட்டமா இருக்கலான்னு. மண்டபம் பூரா ஏசி ஓடுது. உங்களுக்கு காத்து வரலன்னு வெளியே வந்திலாக்கும். அம்மா மூஞ்சியெல்லாம் சோகமா இருக்கியா? அழுதியலோ? அழுத மாதிரி இருக்க. அது வேற ஒன்றும் இல்லை சம்மந்தியம்மா. ஒத்தைக்கு ஒரு பொண்ணு நல்லா கைக்குள்ளே வச்சு வளர்த்துட்டாளா. இப்போ வேற வீட்டுக்கு போகும்போது அவளுக்கு தாங்க முடியல. அது சரி, யாரா இருந்தாலும் அந்த கஷ்டம் இருக்க தானே செய்யும். பொம்பளை பிள்ளைய பிறந்தா இன்னொரு வீட்டுக்கு போய் தானே ஆகணும். நம்ம கூடயே வச்சுட்டு இருக்க முடியுமா? நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க. பூரணிக்கு அங்க ஒரு குறையும் இருக்காது. அம்மா என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிடுவேன். அது தெரியுமா, அதை நம்பிதான் நான் இருக்கேன். அவ என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்க தான் அவளை மன்னிச்சு ஏத்துக்கிடணும். தப்பா? என்ன தப்பு? ஐயோ, தப்புல இல்ல. அவளுக்கு சமைக்க தெரியாது, வீட்டு வேலை ஒழுங்கா செய்ய மாட்டா, அதை சொல்றான். இதுல என்ன இருக்கு? போக போக கத்துக்கிட வேண்டியதான். இதுக்கெல்லாம் யாராட்டம் கோவப்படுவாங்களா? சரி சரி, ரொம்ப நேரம் வெளியே நிக்காண்டா. வரவில்லாம் அப்புறம் யாரு கவனிச்சுக்கிடுறது? உள்ள வாங்க. சரிங்கம்மா. பயம்பு, என்னங்க?
அந்த அம்மாவே சும்மா இருந்தாலும் நீயே வாயை வச்சு காட்டி கொடுத்துருவ போல. எனக்கு என்னமோ அவியலே உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா நம்மளே சொல்லிட்டா கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒரேடியா இப்பவே கையில ஒப்படைச்சிருவாவ உன் பொண்ணு. பரவாயில்லையா? நான் தான் ஒரு 4 நாள் பொறுங்க இல்ல, உனக்கு பொறுமை இல்லையா? இல்லைங்க, நம்ம பண்ண தப்புக்கு நம்ம பிள்ளை தானே தண்டனை அனுபவிக்கணும். அதான் முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம்னா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அதெல்லாம் 4 நாள் நகையை திரும்ப கொடுத்துடலாம். அமைதியே இரு. பாப்பு, கவனிச்சியா? நம்ம கல்யாணத்துக்கு புக் பண்ண அதே மண்டபம். ஆமாம் மாமா, ஆனால் என்ன செட்டப் தான் கொஞ்சம் மாறி இருக்கு. ஆமா ஆமா. மாமா, என்னம்மா? நான் ஒன்று கேட்பேன், கோவப்படக்கூடாது. அப்படியா? சரி கேளு, பாத்துக்கலாம். சொல்லுங்க மாமா, கோவப்படுவீங்களா கோவப்பட மாட்டீங்களா? லூசு, உன்கிட்ட நான் என்னைக்காவது கோவமா பேசியிருக்கேனா? கேளு, அதெல்லாம் கோவப்பட மாட்டேன். இல்லை மாமா, நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்களா, உங்களுக்கு எதுவும் வருத்தமா இல்லையா? இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? இல்லை மாமா, அது வந்து புரியுது புரியுது, உன் தயக்கம் எனக்கு புரியுது. எனக்கு எந்த வருத்தமும் இல்லைம்மா. என் வாழ்க்கை நல்லா இருக்கு. நீ என்ன நல்லா தானே பார்த்துக்கிடுற? நீங்கள் தான் என்னை நல்லா பார்த்துக்கிடுறீங்க. சரி, ஏதோ ஒன்று. ஆனால் 2 பேரும் நல்லா தானே இருக்கோம். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்போது நமக்கு பிடிச்சவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்லாமா? ஆமாம் மாமா. அப்புறம் ஏன் எனக்கு வருத்தம் இருக்க போது? வருத்தம்லாம் ஒன்றும் இல்லை. விக்கி என்னையும் விட நல்ல பையன். பூரணியை நல்லா பார்த்துப்பான். ம். இப்போ உன் டவுட் கிளியர் ஆயிட்டா? ஆமாம் மாமா. வா உள்ள போலாம். ஏ சுவாணி, ஏம்மா மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? வாரேன்னு ஒரு வாரத்தை ஒரு ஃபோனும் பண்ணலையே. அத்தை, நீங்க இந்த கல்யாணத்துக்கு வந்திருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது எப்படி மாப்பிள்ள, நம்ம ஒரு கல்யாணத்துக்கு நான் வராம எப்படி? அதுவும் மீனாட்சி அம்மா எனக்கு எவ்வளோ க்ளோஸு. மக்களே, சாயந்தரம் தான் அம்மாட்ட பேசினேன், ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. ஏம்மா, நீ எப்படியும் இந்த கல்யாணத்துக்கு வருவேன்னு தெரியும், அதான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே தான். நல்லா கொடுத்த சர்ப்ரைஸ். மாப்பிள்ள உள்ள போங்க உள்ள போங்க, நான் சுவானிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். ஆல் இண்டியா ரேடியோ. சும்மா இருங்க மாமா. சரிங்க அத்தை, பேசிட்டு வாங்க. இது மாப்பிள்ள அம்மையை பற்றி என்னது சொல்லிட்டு போகிறாள்? என்னது ஏதோ ஆல் இந்தியா ஹீரோயின் தான் சொன்னாவே. ஆமாம் ஆமாம், ஆல் இந்தியா ஹீரோயின் தான் சொன்னாவே. இது அப்போ இந்தியாவுக்கே உலகலகியா? ஆமா ஆமா. ஏம்மா அதை விடுமா, என்ன பேசணும் சொல்லுங்க. ஆண்டி, இந்த மாதிரி சேலை கட்டிட்டு வந்துக்கா, அம்மா தான் உனக்கு எவ்வளோ பட்டு சேலை எடுத்து கொடுத்துருக்கேன், ஏதாட்டும் ஒரு பட்டு சேலை எடுத்து கட்டலாம்ல? ஏம்மா, சேலை எடுத்து கொடுத்தா போதுமா, கட்ட தெரியணும்ல? அடியே நான் பெத்தமாவளே, அப்ப இத்தனை நாள் வீட்டுல என்னத்தான் பண்ணா? ஒண்ணும் பண்ணல. அதான் இப்ப செல்லுல தான் எல்லாம் வருதுலட்டி. ஜாக்கெட் தைக்கிறது எப்படி, சேலை கட்டுறது எப்படி, சமையல் பண்றது எப்படி, முடி வளர்க்குறது எப்படி, செடி வளர்க்குறது எப்படின்னு என்னத்தையாவது போட்டு பார்க்க வேண்டியதானே. நீ வேறமா, இந்த சேலையே அவர் தான் கட்டி விட்டாரு. மாப்பிள்ளையா? ஆமா. சி போட்டி, அம்மைக்கு வெக்கமா வருது. எம்மா போ போ, அம்மைக்கு வெக்கமா வருது. இதெல்லாம் வந்து அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு போட்டி அங்கிட்டு. இப்ப என்ன சொல்லிட்டு டிவியை வெக்கப்பட்டு போற அவ்வளோ தெரியலையே. வாங்க ப்ரோ, ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்ஸ் சிவா. இந்தாம்மா கிஃப்ட் வாங்கிக்க. கிஃப்ட்லாம் எதுக்கு சிவா? நீ கல்யாணத்துக்கு வந்ததே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்குன்னு வெறுங்கையோட வர முடியுமாமா? இந்தா, இதுல உனக்கு பிடிச்ச பொருள் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். இதை பார்த்தா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. அப்படியா? என்ன? லூசு, இப்பெல்லாம் பிரிக்க வேண்டாம், அப்புறமா பிரிச்சு பாருங்க 2 பேரும் சேர்ந்து. ஏ அப்பா, இந்த வார்த்தையை கேட்டு எவ்வளவு நாள் ஆகுது. ஆமா, ஒய்ஃப் எங்க சிவா? இங்கதான் அவங்க அம்மா கிட்ட நின்று பேசிட்டு இருக்கா. பாப்பு. வரேன் மாமா. லைஃப்லாம் எப்படி போகுது சிவா? லைஃபுக்கு என்ன, அது பாட்டுக்கு ஜாலியா போகுது. சரி சரி. ஹாப்பி மேரிட் லைஃப் அக்கா. தேங்க்ஸ்மா, ரொம்ப அழகா இருக்கீங்க இந்த சாரியில. ஓ தேங்க்யூமா. உனக்கு எப்பவுமே இந்த பர்பிள் கலர் தான் பிடிக்கும்னே. பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கே சிவா. சரி பாப்பு, போலாமா? என்ன அவசரம், கொஞ்ச நேரம் இருங்க. இருந்துட்டு தாமா போறேன். சரிங்க சிவா. அக்கா, கண்டிப்பா ஒரு நாள் எங்க வீட்டுக்கு நீங்க விருந்துக்கு வரணும். சரிம்மா. சரிங்கக்கா, வரோம். சரிம்மா, வரேன்னா. சரிம்மா. ப்ரோ வரேன் ப்ரோ. சரிங்க ப்ரோ. நீயா? ஏன் பண்ண வரைக்கும் போதாதா, அவ வாழ்க்கையை நாசமாக்கணுமா? அத்தை, நீங்க சும்மா இருங்க மாப்ள. ஏண்டா, அவன் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அம்மா நீ சும்மா இருமா. அத்தை ஒரு நிமிஷம். உங்களுக்கு இவனை பத்தி ஒண்ணுமே தெரியாது மாப்ள. இவன் என் பொண்ணு மனசு கலைக்கிறதுக்குனே வருவான். ஹலோ, பார்த்து பேசுங்க. ஓஹோ, நீயே உனக்கு வக்காலத்து வாங்கிட்டு தான் இருக்கியா? 4 பேர் பாக்குறாங்க, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் என்னடா அப்புறம் பேசுறது? அத்தை, நாங்க தான் பத்திரிக்கை கொடுத்தோம், நாங்க தான் வர சொன்னோம். ஆமாமா, சும்மா எதுவுமே தெரியாம வந்து கத்தாதீங்க. நான் தான் சிவாக்கு இன்விடேஷன் வச்சேன். பாப்பு வா, நம்ம போலாம். இருங்க மாமா, அவங்க உங்களை பத்தி அப்படி பேசுறாங்க, 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டு விட்டுட்டு வரேன். வேண்டாமா, அவங்கெல்லாம் பெரியவங்க, அவங்க கிட்ட அப்படி பேசக்கூடாது. நீங்க வேணா அப்படி மனப்பான்மையில இருக்கலாம், ஆனா என்னால முடியாது. என்னோட வீட்டுக்கார பேசினா நான் கேட்க தான் செய்வேன். விடுமா, நான் தான் சொல்றேன்ல, வா போலாம். இங்க பாருங்க, உங்க பொண்ணும் உங்க மாப்பிள்ளையும் பத்திரிக்கை வச்சதுனாலதான் நாங்க வந்தோம். அவங்க பத்திரிக்கை வைக்காட்டினாலும் நாங்க வந்திருப்போம். ஏன்னா எங்க வாழ்க்கை நல்லா இருக்கு, அவங்க வாழ்க்கையும் நல்லா தான் இருக்க போகுது. அதை நாங்க பார்க்க வேண்டாமா? மற்றபடி வேற எந்த எண்ணத்துலயும் இங்க வரல. வந்ததுக்கு ரொம்ப நல்ல மரியாதை கொடுத்தீங்க. சோனி,
பாருமா நீ பண்ண காரியத்தால என்ன ஆச்சுன்னு ஏமா எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்கீங்க ஏடி நான் அது ஏதோ டென்ஷன்ல இருந்தாலும் இப்படி அம்மா பண்றது 4 பேருக்கு முன்னாடி பாவமா சிவா நான் கூப்பிட்டதுனால தான் அவங்க 2 பேரும் வந்தாங்க சரி சரி விடு தெரியாம பேசிட்டேன்